ஒரு பெண் மரணித்து விட்டால், அது திருமணமாகி மரணித்து விட்டால் உடனேயே மரணிக்கலாம் அல்லது வயது முதிர்ந்து மரணிக்கலாம். அந்த ஜனாசாவை தன் கணவன் அதை பார்க்கலாம், அனுமதி உண்டா? அதேபோல் கணவன் மரணித்து விட்டால் அந்த மனைவிக்கு அனுமதி உண்டா? தற்பொழுது ஜனாசா என்று சொன்னால் துக்கம் விசாரிக்காக எல்லா மதத்தை சேர்ந்தவர்களும் வருகிறார்கள். அவர்களை உடனே நம்மால் கொண்டு கூட்டு போய் அதை ஜனாசாவை திறந்து காமிக்கிறார்கள். இதுக்கு எப்படி, இதுக்குரிய ஆதாரங்களை காமிக்கலாமா கூடாதா? கணவன் மனைவி இது சம்பந்தமாக இருக்கும். அதாவது ஒரு மனிதர் இறந்து விட்டார்னு சொன்னால், ஆம்பளை இறந்துட்டார்னு சொன்னால், இறந்த பிறகு அவருடைய மனைவி அவரை பார்க்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பழக்கம் நம்ம சமூகத்தில் இருக்கிறது. அதே மாதிரி மனைவி இறந்து விட்டால் கணவர் அவங்கள மனைவியை பார்க்கக்கூடாது என்கிற ஒரு நடைமுறை மக்கள் மத்தியில் இருக்கிறது. இது எதனால் இருக்குதுன்னு கேட்டால், மதுஹப் கிதாபுன்னு எழுதி வச்சுக்கிறாங்கல்ல, அதில் இந்த மாதிரி எழுதி வச்சுக்கிறாங்க. அதாவது திருமணம் மௌத்தா போன உடனே திருமணங்கிற உறவு அந்து போய் ரெண்டு பேரும் அந்நியர் ஆகிடுவாங்க. பயங்கரமான தத்துவம். அந்நியர் ஆகி விடுகிறார்கள். அதனால் என்ன செய்யக்கூடாது, கணவன் மனைவியாக இருந்தாலும் உசுரோடு இருக்கிற வரைக்கும் தான் கணவன் மனைவி. செத்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க யாரோ இவங்க யாரோ, அதனால் பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, மதுஹப் கிதாபுகளில் எழுதப்பட்டதை வைத்து கொண்டு இப்படி ஒரு பழக்கம் நம்ம மக்கள்கிட்ட இருக்கிறது. இது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை. இதுக்கு இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான கொடூரமான ஒரு சட்டம். ஏன்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பற்றி ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறந்துட்டாங்கல்ல, இறந்த உடனே நாங்கள்லாம் ரொம்ப கவலையில் ஒரு நிலை குலைந்து போயிருந்தோம். அவ தானே செய்வாங்க, கணவர் இறந்துட்டார்னு சொன்னால் மனைவி என்ன செய்வாங்க, நிலை குலைந்து போயிருந்தாங்க. அப்போ ஆயிஷா நாயகி பிற்காலத்தில் சொல்கிறாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தா போய் பல வருடங்களுக்கு பிறகு அதை பற்றி மக்கள்கிட்ட பேசும்போது சொல்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்த நேரத்தில் நாங்கள் நிலை குலைந்து போயிருந்தோம். ஆனால் இன்றைக்கி நாங்கள் விவரமாக ஸ்டடியாக இருக்கிறோம். இன்னைக்கு உள்ள ஸ்டடியில் நாங்கள் அன்னைக்கு இருந்துருவோம் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவருடைய மனைவிமார்கள் தான் குளிப்பாட்டி இருப்போம். நாங்கள் வேற ஆளை குளிப்பாட்ட விட்டுருக்க மாட்டோம். அன்னைக்கு எங்களுக்கு தடுமாற்றத்தில் ஒன்றும் ஓடலை, அதனால் விட்டுட்டோம். இல்லைன்னா நாங்கள் யார் நாங்கள் தான் என்ன செய்வோம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை குளிப்பாட்டி இருப்போங்கிறாங்க. அப்போ கணவராகிய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மனைவியராக நாங்கள் தான் குளிப்பாட்டியிருப்போமே தவிர வேற ஆளை விட்டுருக்க மாட்டோம், அதை மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறா, ஆயிஷா நாயகி சொல்கிறாங்க. குளிப்பாட்டுற அளவுக்கு நான் கேட்குறேன், வேற யாரும் குளிப்பாட்டுவதை விட மனைவிக்கு தானே அதிக ரைட் இருக்கிறது. ஒரு கணவனுடைய அந்தரங்கம் மனைவிக்கு தான் தெரியும், மனைவியுடைய அந்தரங்கம் கணவனுக்கு தான் தெரியும். அப்போ அவர்களுக்கு மத்தியில் தான் எந்த விதமான ஒளிவு முறையும் இல்லை. அப்படியான ஒரு உறவு இருக்கும் பொழுது மரணித்த பிறகு மற்றவங்க குளிப்பாட்டுவதை விட மனைவியை புருஷனை குளிப்பாட்டுவது சிறந்தது. அது மாதிரி புருஷனை மனைவியை குளிப்பாட்டுவது சிறந்தது, அனுமதிக்கப்பட்டது. அது தப்பு ஒன்றும் கிடையாது. குளிப்பாட்டுறதை செய்யலான்னு பார்க்கறது என்ன இருக்கு, குளிப்பாட்டலான்னு சொன்னால் பார்க்கறது மேட்ரா. ஆனால் அந்த மாதிரியான மன வலிமை பெண்களுக்கு கிடையாது, அதனால விட்டுட்டா தப்பு இல்லை. குளிப்பாட்டி ஆகணும்னு கிடையாது. மூத்தா போன புருஷனை போய் குளிப்பாட்டுற அளவுக்குலாம் அவங்க இருப்பாங்களான்னா இருக்க மாட்டாங்க. கணவன் அது மாதிரி பெரும்பாலும் இருக்க மாட்டான். அதனால விட்டுட்டு போங்க, விரும்புகிறவங்க செய்யலாம். அப்போ பார்க்கறது எப்படி நீங்கள் தடுப்பீங்க? பார்க்கறதுல என்ன இல்லை, எந்த விதமான தடையும் கிடையாது. கணவன் இறந்தால் மனைவி பார்க்கலாம், மனைவி இறந்தால் கணவன் பார்க்கலாம். அதில் எந்த விதமான தடையும் கிடையாது. குளிப்பாட்டுற வரைக்கும் செய்யலாம். இது ஹதீஸில் இப்படி இருக்கிறது. மதுஹப்பில் தப்பாக எழுதி வச்சுக்கிறாங்க. ஹதீஸுக்கு மாற்றமாக நினைஞ்சிருக்கிறாங்க, மதுஹப் சட்டம்னு எழுதி வைத்திருக்கிறார்கள். அது ஒரு கொடூரமானது. அது போக முஸ்லீம் அல்லாதவங்க இறந்த உடலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படியெல்லாம் மார்க்கத்தில் உடலை பார்க்குறதுக்கு என்ன இல்லை. இறந்து போன உடலை முஸ்லீம் தான் பார்க்கணும், முஸ்லீம் அல்லாதவங்க பார்க்கக்கூடாதுங்கிறதுலாம் மார்க்கத்தில் சட்டம் கிடையாதுங்க. உசுரோடு இருக்கும்போது பார்க்கலாம்ல. உசுரோடு இருக்கிற ஒரு முஸ்லீமை முஸ்லீம் இல்லாதவர் பார்க்கலாமா? பார்க்கலாம். அதே தான் இறந்ததுக்கு ஸ்பெஷல் சட்டம்லாம் கிடையாது. உயிரோடு இருக்கும் பொழுது என்ன முறைப்படி ஆடை அணிந்து, அது சரியான முறையில் இஸ்லாம் சொல்லக்கூடிய முறையில் பெண்கள் ஆடை அணிந்திருந்தார் ஆனால் தாராளமாக என்ன செய்யலாம், இறந்து போனவங்களை பார்க்கலாம். ஆணும் பார்க்கலாம், பெண்ணும் பார்க்கலாம், யார் வேணாலும் பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஆம்பளை மையத்தை பொம்பளை பார்க்கலாம், பொம்பளை மையத்தை ஆம்பளை பார்க்கலாம். உயிரோடு இருக்கும்போது பார்க்குறோமா இல்லையா? நான் கேட்குறேன், உயிரோடு இருக்கும் பொழுது ஒரு மாதிரியான எண்ணம் மனுஷனுக்கு வருமா? ஜனாசாவில் வருமா? ஒரு ஜனாசாவில் ஒரு ஆணுடைய ஜனாசாவை பெண்ணுடைய ஜனாசாவை பார்த்தாங்கன்னு சொன்னால் அதில் ஏதாவது ஒரு கெட்ட எண்ணம் வழி இருக்குதா?
உசுரோடு இருக்கும்போது பார்த்தாலாவது வர்றதுக்கு என்ன இருக்குது, வழி இருக்குது. அதுக்கே மார்க் அனுமதிக்குதா இல்லையா? உயிரோடு இருக்கும்போது நீங்கள் முகம் கையை தவிர மற்ற உறுப்புகளை மறைத்திருந்தீர்களே ஆனால் அந்நியர்கள் பார்க்கறதுல என்ன இல்லை, தப்பு கிடையாதுன்னு மார்க்க. அதனால நீங்க வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க. அப்போ இதெல்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்கும்போது பாடிக்கு என்ன இருக்குது, ஜனாசாவுக்கு? அதனால இவங்களா சும்மா கற்பனை பண்ணி கொண்டு கிறுக்குத்தனமாக சொல்றாங்களே தவிர யாரும் யாரையும் பார்க்கணும். வணங்குதா? அதில் வந்து மார்க்கத்தில் எந்த தடையும் கிடையாது.